என்னப்பா நீ தோட்டத்துக்கு போகணுமாப்பா? ஆமாடா போகணும்ல. என்ன புதுசா கேட்குற தோட்டத்துக்கு போகணுமான்ட்டு? இல்லைப்பா வெளில ஒரே தூரல் விழுந்துக்கிட்டு குழுன்னு இருக்கு. அதையும் போகணுமா என்னன்னு கேட்டேன். இல்லாட்டா நான் ஆஸ்பத்திரிக்கு புஷ்பாவை கூட்டுக்கு போகணும் செக்கப்புக்கு. போகவே இல்லை. போன வாரமே போக வேண்டியது போகல. அந்த டெஸ்ட் வர லேட் ஆகி போச்சு. நீ கூட்டுக்கு போகணும். அப்படியா? சரி சரி, நீ புஷ்பாவை கூட்டுக்கிட்டு ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வா. அம்மா கூட கூட்டுக்கு போ. நான் தோட்டத்துக்கு போயிட்டு வந்துடுறேன். நான் பார்த்துக்கிறேன். என்னடா இன்னைக்கு தோட்டத்துக்கு வரீங்கன்னு வரேன்? ஆமாம்மா, அப்புறம் தோட்டத்துக்கு தான் போகணும். வேற எங்கே வருது? முதல்ல காப்பி எப்படிங்க? என்ன தெரிஞ்சதே பேசுறீங்களா இல்ல தெரியாம பேசுறீங்களா? இன்னைக்கு ஆடி ஒண்ணு, பரம்புக்கு இன்னைக்கு தலை ஆடி தெரியலையா? அவங்களுக்கு சாப்பாடு ஆக்கி போடணும், செய்யணும், வேலை வெட்டி இருக்கு. நீங்க வாடகை இன்னைக்கு தோட்டத்துக்கு போறேன் என்ன அர்த்தம்? ஆனா ஆமா, நம்ம பரம்புக்கு இன்னைக்கு தலை ஆடியா? அதை நான் மறந்தே உடனேம்மா. நீங்க ஆடி வரக்குதான் ஆகும்ல. அப்ப துணிமணில எடுக்கணும்லம்மா. துணிமணி எடுக்கல, ஒன்னும் எடுக்கல. நீங்க என்னத்த போடுவாங்க? ஆமா ஆமா, உடனே உங்க அப்பாவை நம்புனா எதுவும் செய்ய முடியுமா? உங்களுக்கு தோட்டமே கெதி. காலையில எழுந்துச்சு தோட்டத்துக்கு போறதே உங்களுக்கு குறிக்கோள். வேற எந்த யாவும் மேல இருக்குமா? உங்களை நம்பிக்கை இருந்தா ஒருவேளை நடக்காதுன்னு நேற்று நான் போய் அக்கா கூட்டுக்கு போயிட்டு துணிமணிலாம் எடுத்துட்டு வந்து தண்ணியில ஓட்டு அரைச்சி வச்சுட்டேன். ஏன்னா அவன் மாசமா இருக்க உள்ள புதுசு போடக்கூடாதுல்ல. அதனால முன்னக்கூடியே போய் எடுத்துட்டு வந்து தண்ணியில ஓட்டு அரைச்சி கேசில எடுத்து வச்சிட்டேன். அப்படியா? எனக்கு தெரியும் அங்கம்மா எல்லாத்துலயும் கரெக்டா ஆகுமா எல்லாத்தையும் செய்வேன்னு. நீ இருக்கும்போது எனக்கு என்ன கவலை? நான் எதை மறந்தா நீ எதையும் மறக்க மாட்டேன். இப்படியே சொல்லி சமாளிங்க. அதுக்கு உங்க அம்மாவுக்கு எல்லாம் மறந்து போன மாதிரி எனக்கு மறந்து வச்சு என்ன செய்வீங்க? அப்ப குடும்ப பொறுப்பெல்லாம் எனக்கெல்லாம் நீங்க தான் பார்க்கணும். அதனால குடும்பத்துல இருக்கிறதையும் எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏதாவது எப்ப செய்யணும் என்ன செய்யணும். பாத்தியாடா ராசவண்டி, உங்க அம்மா சைடு கொண்ட ஓட்டணும் எப்படி பேச்சு பேசுறான்னு பாத்தியா? சட்டம்லாம் பேசுறா நம்ம கிட்ட. ஆமாப்பா, இந்த கொண்டை சூப்பரா இருக்கு. அம்மாவுக்கு நல்லா இருக்காங்க. பெரியம்மாவுக்கும் அம்மாவுக்கும் வித்தியாசமே தெரியல. ரெண்டு பேருமே ஒரே மாதிரியா இருக்காங்க. இது யார் கொடுத்த ஐடியாங்கம்மா? யார் ஓட்டு விட்டது? வேற யாரு? உங்களை பத்த ராஜமாதா உங்க அம்மா தான். ரெண்டு பேரும் ஒரே மாதிரி கொண்ட ஓடணும், ஒரே மாதிரி ஜாக வரணும், ஒரே மாதிரி இருக்கணும்னு சொல்லி ஆசைப்படுதுல. அப்படிதான் இருக்கணும்மா கொஞ்சம் நாளைக்கு. ஆனா அதே மாதிரி போட்டு ரெண்டு பேரும். ஏம்மா இன்னைக்கு புஷ்பா ஆஸ்பத்திரிக்கு கூட்டு போகணும்மா. செக்கப்புக்கு போக வேண்டியது. போன வாரமே போக வேண்டியது. டெஸ்ட் போட்டு வரதுக்கு லேட் ஆயிட்டுனால போக முடியல. இன்னைக்கு எப்படிம்மா? இன்னைக்கு வேற தலாடின்ற பரமுக்கு. எப்படி இன்னைக்கு போவோமா நாளைக்கு போவோமாம்மா? இன்னைக்கு எங்கிட்டா போறது? இன்னைக்கு மாப்பிள்ளைக்கு சாப்பாடு கீப்பாடு ஆக்கி போடணும், செய்யணும், வேலை கிடக்கு. நாளைக்கு கூட போவோம். நீ மட்டும் போனா நல்லா இருக்கும். நான் வராம நாளைக்கு 3 பேரும் போவோம். ஏன்னா நம்ம இங்கேதான் இருக்கியா? நான் கிச்சன்ல போய் தேடிக்கிட்டு இருக்கேன். எங்கடா காணாமனு? ஆமாக்கா, அந்த உங்களுக்கு காப்பியை போட்டு எடுத்து வந்தேன். இன்னைக்கு தலை அடியில பரமுக்கு. அதுக்கு தான் இவர்கிட்ட நீ தோட்டத்துக்கு போக வேணாம்னு சொல்லிச்சிருந்தேன். அதைத்தான் நான் சொல்ல வந்தேன். எங்க நீ மறந்துட்டியோ என்னமோ? இன்னைக்கு தூங்கி எதிர்த்து காலண்டரை பார்த்தேன். இன்னைக்கு ஆடி 1 விட்டுருந்துச்சு. ஐயோ இன்னைக்கு தலை ஆடிய பரமுக்கு. ஒரு வேளை மறந்துட்டாவள அங்கம்மா. நம்ம போய் ஆகப்படுத்தலாம்னு சொல்லி எந்திரிச்சு ஓடியாந்தேன். ஏன் தங்கம்மா நீ வேற இப்படி சொல்லிட்ட? உன் தங்கச்சி அதெல்லாம் எதையுமே மறக்க மாட்டா. வீட்டுல யாருக்கு கல்யாண நாள், பிறந்த நாள், ஒரு நல்ல நாள், உள்ள நாள், எந்த விஷயத்தையும் கரெக்டா அவ வச்சு கரெக்டா செய்வா. ஆமா மாமா, அவ சின்ன பிள்ளைல இருந்தே அப்படித்தான். நான் கூட எழுதி மறந்துட்டு செஞ்சிருவேன். அவ எல்லா விசேஷனாலையும் எப்பயுமே கரெக்டா ஆக வச்சிருப்பா. எங்க அம்மாவுக்கு இவரே வந்து சொல்லுவா, ஏமா இன்னைக்கு இந்த நாளுமா, இன்னைக்கு நாளுமா அப்படின்னு கரெக்டா பார்த்து சொல்லுவா. பெரியமா பெரியப்பா வர சொல்ல வேண்டியதானே? இன்னைக்கு 4 நாள் பொழுது அவர் தனியாக அங்க இருந்து என்ன செய்ய போறாரு? ஆமாம்மா, அவருக்கு போன் போட்டு வர சொல்ல வேண்டியதானே? அங்க வா வந்து சாப்பிட்டு போவார்ல. அவர் தானே. அவர் எங்க சும்மா பிசினஸ்ல அவனை பார்க்கணும் இவனை பார்க்கணும்னு சொல்லி தெரிவாரு. சரி போன் போட்டு பாக்குறேன், வர சொல்லி என்ன சொல்றான்னு பாப்போம். சரி அங்கம்மா நான் போய் கறி எடுத்து வந்துட்டுமா? போயிட்டு கறியெல்லாம் ஒன்னும் எடுக்க வேணாங்க. நான் சொல்லி வச்சிருக்கேன், ராத்திரியே சொல்லி வச்சிட்டேன். நான் போய் எடுத்து வந்துடுறேன். அக்காவும் நான் கூட போயிட்டு வந்துடுறோம். போயிட்டு கறியை வாங்கிட்டு தக்காளி பழம் வெங்காயம் கொஞ்சம் வாங்க வேண்டியது எல்லாம் வாங்கிட்டு வந்துடுறேன். நீங்க என்ன செய்யுங்க, அந்த இதுக்கு பாத்திர கடைக்காரங்கிட்ட கொஞ்சம் பாத்திரம்லாம் சொல்லி வச்சிருக்கேன். அதை மட்டும் கொஞ்சம் காலகட்டத்தில் கொண்டு வர சொல்லுங்க. பாத்திரமா? எனக்குமா பாத்திரம் நம்ம வீட்டுல கிடைக்க ஒரு கடை வைக்கிற அளவுக்கு. அப்புறம் எனக்கு பாத்திரம்? நீங்க ஒரு குருவிட மனுஷன், குருவிடத்தனமாவே பேசுவீங்க. நீங்க தலை அடிச்சு பரமுக்கு கொஞ்சம் சீர் கொடுக்க வேணாமா? சீரு அடிச்சிரு. அப்புறம் புது பைவிட்டு இருக்க பழைய வாரத்தை கொண்டு போய் கொடுக்க முடியும், புதுசு தான் கொடுக்க முடியும். அதுக்கும் சொல்லியிருக்கேன். கொஞ்சம் விளக்கு வெள்ளி ஜாமியா எல்லாம் சொல்லியிருக்கேன். அதை கொஞ்சம் சீக்கிரம் கொண்டு வர சொல்லுங்க. பரம் இங்க இருக்கா? இருந்தாலும் நமக்கு செய்ய வேண்டிய முறை கரெக்டாக செய்யணும்ல. அப்புறம் நாளைக்கு அண்ணனையும் குறை சொல்லும் மாதிரி நாங்கள் போய் கொடுத்துட்டு வந்துடுவோம் அடிச்சிட போய். ஆமாடி நீ சொல்றது கரெக்டு தான். இல்லாட்டினா மகளை வீட்டில் வச்சுக்கிட்டு சீர் கொடுக்காம இருக்காங்க அப்படின்ட்டுவாங்க. சீரை கொடுத்துட்டு பொண்ணை கூட்டு வரணும். பொண்ணு இங்கே தானே இருக்கு. இப்போ சீரை மட்டும் கொடுத்துட்டு வந்துடணும். அதே முறை அண்ணன் விட இருந்தாலும் நம்ம செய்ய வேண்டியதை கரெக்டாக செஞ்சிடணும். அப்புறம் நான் மாமா வர சொல்லி விடுக்கா. அவர் வரட்டும். நீ நானு மாமா இவரு ராசவண்டி எலிப்பாட்டி எல்லாரும் போய் கூட சீரை கொடுத்துட்டு வந்துடுவோம். சரி சரி சாப்பிட வாங்க. அப்புறம் வரமாட்டாரு. நான் அப்புறம் சீர் கொடுக்க போகணும்னு சொல்லி வர சொல்லி அப்பதான் வருவாப்புல. பாய் ராத்திரி சொல்லி வச்சு போனேன். பாய் கறி நல்ல கறி 5 கிலோ கொடுங்க. உங்களுக்கு தான் சொல்லியிருக்கேன், முதல்ல போட சொல்லியிருக்கேன். உள்ள கட் பண்ணிருக்காங்க. கறி உங்களுக்கு தான். பாய் எனக்கு ஒரு 1/2 கிலோ ஓட்டுருங்க பாய். என்னடி 1/2 கிலோ வாங்குற? அதனத்தை பத்த போகுது 1/2 கிலோ கறி. ஏக்கா நீ வேற 1/2 கிலோ ஒரு கோப்புக்கு பத்துமா எங்க வீட்டுக்கா? நான் ஒரு சாஸ்திரத்துக்காக கறி எடுக்க வந்தேங்க்கா. எங்களுக்கு 2 அடிமை சிக்கிருக்காங்க இல்ல, அவங்க எடுத்து வந்து தருவாங்க. அவன் 2 கிலோ அவன் 2 கிலோ எடுத்து வந்தேன்னா அதுவே கிடக்கும். மறுநாள் வரைக்கும் வச்சு சாப்பிடலாம். இருந்தாலும் நல்ல நாள் பொழுது நம்ம எடுக்கணும்ல சாஸ்திரத்துக்காக. அதுக்காக கடைக்கு வந்தேன். மேற்கொண்டு என் மகளுக்கு பொடி பொடியா கட் பண்ணி கோலாவண்ட மாதிரி செஞ்சு கொடுப்பேன். அது இவங்க தான் கட் பண்ணி கொடுப்பாங்க. நமக்கு அப்படி கட் பண்ண வராதுல்ல. அதுக்காகவே முக்கால்வாசி வந்தேன். அப்படியா? யாரு? பிரேம்குமார் அரவிந்த்சாமி எடுத்துருவாங்க. ஏண்டி பொண்ணுதான் அந்த பையனுக்கு பிரேம்குமாருக்கு தான் தருவோம்னு சொல்லிட்டீங்க. அப்புறம் இப்படி அரவிந்த்சாமி இன்னும் எடுத்துருவா? அப்புறம் கறி உள்ள எடுத்தாரு அப்படியே பேசுவாப்லையா? அவன் இன்னமும் ஒரு குடிச்சு நம்பிக்கை இருக்கான். எங்கிட்டாலும் பொண்ணு நமக்கு தருவாங்கன்னு சொல்லி ஒரு நம்பிக்கையில இருக்கான். நம்ம என்ன செய்ய முடியும்? அவன் நம்பிக்கை நம்ம எடுக்க முடியுமா?
அதானே வள்ளி சிக்கன அளவுக்கு போதும்டா சாமி. எவனுக்கும் பொண்ணு கட்டுங்க, கட்டாம போங்க, எனக்கு வாங்கி வந்து கொடுங்க, நல்லா மெச்சு போய் குழம்பு வைக்க மாட்டேன் ஐநாடியே. ஆமா ஆமா, நான் மட்டும்தான் வைக்கிறேன், நீ ஓசில கொடுத்தா வேணாம்ன்றியாக்கும், அப்படியே மோந்து வத்திரிக்கையில வச்சிருப்பியாக்கும். பேசாம இருடி. எல்லாரும் வீட்டுல வந்து வாங்கி கொடுத்தா வைக்கத்தே ஜீவாக. தானா வர மகாலட்சுமியை காலில் ஏற்றி வரைக்க முடியும். ஆத்தாடி ஆத்தே, உன் கூட சண்டை போட நான் வரலடி அம்மா. பாய், எனக்கு ஒரு 2 கிலோ கறி ஓடுங்க பாய். என்னாடி 1/2 கிலோ எடுப்ப, 3/4 கிலோ எடுப்ப, 2 கிலோ எடுக்கிற அளவுக்கு டெவலப் ஆயிட்டு எவ்வளோ இருக்கு? ஆமா, இப்பதான் எங்க வீட்டுக்கார சம்பாதிக்கிறாரு, நான் சம்பாதிக்கிறேன், வருமானம் வருது. நல்லது வளர்த்த வாங்கி நல்ல நாளைக்கு திங்க வேண்டியதேன். அதுக்காண்டி வச்சு உமரை குடிச்சு வேடிக்கை பார்த்து என்ன செய்ய போறோம்? நல்லா வளர்த்து சாப்பிட்றதுக்கு இப்படி பாடு வர்றோம். அதை வாங்கி சாப்பிடாட்டினா எப்படி? கிலோ 700 ரூபா விற்கிது, 2 கிலோ வாங்கினா 1400 ரூபா. அதெல்லாம் ஒரு காசா? நம்ம எனக்கு ஒரு கடையில வாங்கி சாப்பிட்டோம்னா ஒரு இடத்துக்கு 500 ரூபா ஆகுது. அது வீட்டு நல்ல மனமா வச்சு சாப்பிடலாம்ல. ஏமா கறி 700 ரூபா இல்லம்மா, 1000 ரூபாய்மா கறி கிலோ. நீ வாட்டுக்கு 700 ரூபா இருக்கு, வியாபாரத்துக்கு எடுத்து தெரியாத. என்னது 1000 ரூபாயா? என்ன பாய் சொல்றீங்க? 700 ரூபா தானே கறி? தனி கறி 800 ரூபான்னு ஓடுவீங்க, எலும்பு கறி 700 ரூபான்னு ஓடுவீங்க. இப்போ நம்ம திடீர்னு 1000 வந்துருக்கீங்க, நீங்க வாட்டு குண்டு தூக்கி போட்டுருக்கீங்க. ஆமா எங்கம்மா, கிலோ 1000 ரூபா தானே, இவளுக்கு தெரியாதா ராணிக்கு? அது எப்படி 1000 ரூபாய்க்கு விற்கிறாங்களே? ஏமா நீ கறி எடுத்து எம்புட்டு நாள் ஆச்சுமா? இன்னும் 700 ரூபாயிலே இருக்கு. நீங்க இத்தனை நாள் கோமால இருந்தியா? 1000 ரூபாய்க்கு எம்புட்டு நாள் ஆச்சு? இப்போ வந்துட்டு 1000 ரூபாய் எடுத்துருக்கு நீங்க. எனக்கு தெரியாது 1000 ரூபாய் வசுத்துனது. நான் 700 ரூபாய் நினைச்சதையும் கொண்டுக்கு வந்தேன். 1/2 கிலோ வரைக்கும் 350 ரூபா கொண்டுக்கு வந்தேன். ஆமாடி, இப்ப எல்லாம் 1000 ரூபாவே. நீங்க என்ன கறி எடுக்கவே இல்லையா? அவர் சொன்ன மாதிரி நான் எடுத்து வந்து தான் போறேன். வாரம் 1000 ரூபாய் தான் விற்கிறாங்க. அட கடவுளே, கறி விலை கூட இப்படி கூடி போச்சா? அத்தி கிலோ 1000 ரூபாண்ட யார் வீட்டுல குழம்பு வைக்க முடியும்? வாங்கி 1/2 கிலோ வரி வாங்கினாலும் 500 ரூபாய் ஆகி போச்சு. எங்க இருந்து வாங்குறது? ஏன் பாய், அந்த 700 ரூபாய்க்கு போடுங்க பாய், எப்பயும் போலயே. நான் அப்படியே 1400 ரூபாயும் கொண்டு வந்திருக்கேன். 1400 ரூபா கொண்டு வந்தா 1400 ரூபாய்க்கு வாங்கிட்டு போமா, அந்த காசு அளவுக்கு வாங்கிட்டு போமா. அதுக்கு மேல தர முடியாது. உனக்காண்டி நான் விலையை குறைக்க முடியுமாமா? நீ சொல்ற விலைக்கு ஆடு விற்கிறாங்க, இல்லைன்னு சொல்லல. அதெல்லாம் குட்டி ஆடுமா, சின்ன ஆடை பிடிச்சி அறுத்து போட்டுருவாங்க. இது வந்து பூரா கடா குட்டி. பாரு எத்தனை அடி தொங்குதுன்னு, பூராமே பூரா வெள்ளாட்டம் குட்டி, கடா குட்டி. சும்மா எல்லாம் தர மாட்டாங்க. இன்னொரு இடத்துல போய் கேட்டா 1100 ரூபா. நான் தான் 1000 ரூபாய் தந்துருக்கேன். சரி சரி போடுங்க, அப்புறம் என்ன செய்ய? நல்ல நாள் ஒரு நாள் வந்தா உங்களுக்கு தான் கொண்டாட்டமா இருக்கு. தம்பி, சிவப்பு சேலை கட்டுக்காங்களா, அந்த அக்காவுக்கு 5 கிலோ கறி போடு. இந்த ரோஸ் கலர் சேலைக்காரக்காவுக்கு 2 கிலோ ஓடு. அந்த குழு கலர் சுடிதார் விட்டுருக்குல அந்த அக்கா, அவங்களுக்கு ஒரு 1/2 கிலோ ஓடுப்பா. டக்குன்னு போடுப்பா, கூட்டம் வந்துருக்கு, இன்னும் கூட்டம் வந்துடும். அப்புறம் ஏக்கா, என்ன இன்னைக்கு பரம்புக்கு தலாடி என்ன பிரியாணியா குழம்பு வைக்க போறீங்களா? 5 கிலோ அரி எடுக்கிறோம், எனக்கு நானும் செஞ்சுக்கிற வேண்டியதேன். கொஞ்சம் பிரியாணி போட வேண்டியதே, கொஞ்சம் குழம்பு வைக்க வேண்டியதே, கொஞ்சம் சுக்காவை போட வேண்டியதேன். ஆமாடி எங்கம்மா, கொஞ்சம் பிரியாணி, கொஞ்சம் வெள்ளச்சோறு, கொஞ்சம் குழம்பு, ரசம், சுக்கா, அப்புறம் போற வழியில இப்படி மீனியும் சிக்கனையும் கூட எடுத்துட்டு போயிடுவோம். இன்னைக்கு என்ன தலா அடிக்கு நல்லா கிராண்டா வைக்கணும் இலையில, எல்லாத்தையும் வைக்க வேண்டியதேன். நம்ம எத்தனை பேர் இருக்கும், ஆளுக்கு ஒரு வேலையை பார்த்தா டக்குன்னு பாத்துடலாம்ல. நீங்க வேறக்கா, எம்பிட்டு வேலைனாலும் அங்கம்மாக்கா அழகா செஞ்சு விடும். அதுக்கு அறுத்து விட்டு கொடுத்தா போதும். உட்காந்துக்கிட்டு வெங்காயம் பூண்டு தக்காளி எல்லாம் அது 1 நிமிஷம் வச்சு இறக்கிறாது. பாய் கொஞ்சம் சீக்கிரமா போட சொல்லுங்க பாய், போய் வேலையை பார்க்கணும். பிள்ளைகளுக்கு தலா அடி இன்னைக்கு. அப்படித்தாக்கா, இந்த கொஞ்ச நேரத்துல ரெடி ஆயிருக்கா, அவ்வளவுதான்க்கா. ஏண்டி எங்கடி பல்லுப்பாட்டி தான் காணாம், கறி எடுக்க காணாமே? அதெல்லாம் ஒரு பக்கம் விடிய முன்ன வந்து எடுத்துட்டு போயிடுச்சு. அது கறி எடுக்காம இருக்குமா? தங்கச்சி மகனும் வந்திருக்காக, எப்படி எடுக்காம இருக்கும்? அது காலையில வெள்ளத்துலயே போச்சு. நான் வாசலிக்கிறப்பே பார்த்தேன், கவர்ல எடுத்துக்க போய்க்கு இருந்துச்சு. பாவம் எடுக்கட்ட முடியும், இல்லைன்னா தனியா கிடக்கும், கறி ஊழி இருக்காது. நான் என்ன நம்ம வீட்டுக்கு கூப்பிட்டுருப்பேன், அது தனியா இருந்தா. நீ வீட்டுல விருந்தாள் வந்திருக்காக, வராதுல, அதனால தான் கூப்பிடல. இல்லாட்டி என்ன விசேஷம் கரெக்டா கூப்பிட்டுருவேன் வீட்டுக்கு. ஏக்கா சீரில் எடுத்து வச்சுட்டியா பரம்பு கொடுத்து விடுறதுக்கு? ஆமாடியே, அதெல்லாம் 1 வாரம் 10 நாளைக்கு முன்னாடியே பாத்திரம், அந்த பண்டம் விளக்கு பூரா பார்த்து வச்சுட்டு வந்துட்டோம். போய் நீ கொண்டு வந்து கொடுக்குறது இன்னைக்கு ஆர்டர் அனுப்பிச்சு கொடுத்து வந்துட்டேங்கிறதெல்லாம் பாத்திரக்காரன் நீ கொண்டு வந்து அண்ணா கொண்டு போய் சீர் கொடுத்து வந்துடணும். இல்லாட்டி அப்படித்தான் மதினி அப்படியே ஆடி விட்டுறேன். ஆடி அந்த பிள்ளைங்க இருந்தால் நம்ம போய் கொடுக்குறத கொடுத்தா ஆகணும், மரியாதை செய்யணும்ல. ஏன்க்கா பாத்திரம் மண்டம் மட்டுமா இல்லை நகை சரியா? அதாண்டி கொஞ்சம் பாத்திரம் வந்து எடுத்திருக்கேன், பூஜை சாமியை கொஞ்சம் எடுத்திருக்கேன். அதை எடுத்தது போக அவளுக்கு பரம்புக்கு ஒரு 3 பவுன்ல ஒரு சங்கிலியும், மாப்பிள்ளைக்கு ஒரு 1.5 பவுன்ல ஒரு மோதிரமும் எடுத்திருக்கேன். அப்படித்தான் நம்மளால முடிஞ்சது. ஏன்னா இப்போதான் நிறைய செலவாச்சு. நீ அதுக்கு மேலே என்ன செய்ய முடியும்? அதுக்கு மேலே என்னக்கா வேணும்? உக்காந்துக்கிட்டு ஆடிச்சு இருக்கு, அதுக்கு மேலே செய்ய முடியும்? பூரா 1/2 பவுன் மோதிரத்தை போட்டு அனுப்பி விடுவாங்க. நீ என்ன 4.5 பவுனுக்கு நெருக்கி 5 பவுனுக்கு எடுத்துட்டீல, இதுக்கு மேலே செய்ய முடியாதுக்காக. அது மட்டும் இல்லம்மா, துணிமணி எடுத்துருக்கா 2 பேத்துக்கும். அது இல்லாம 1 மாசத்துக்கு தேவையான மளிகை சாமியா, காய்கறி எல்லாமே வாங்கி வச்சிருக்கா பூராத்தையும். இதுக்கு மேலே எடுத்து வாங்கி கொடுக்க முடியும்? பிறகு ஆடிச்சு இருக்கு ஆத்தாடி, இதுக்கே வந்துரும்ல காசு. எப்படி காசு ஆகுறது? இதுக்கு மேலே யாரும் செய்ய மாட்டாங்க. அப்பா பயமா இருக்கு. ஒரு பொம்பளை பிள்ளைய கட்டி கொடுத்துட்டு அதுக்கு ஒரு சீர்களும் செய்யக்குள்ளையும் மனுஷனுக்கு அத்தே உயிர் போய் உயிர் வந்துடும் போல. நான் ஒரு பொம்பளை பிள்ளைய வச்சிருக்கேன், என்ன அதையும் செய்ய போறனோ தெரியல. நீ சொல்றத பார்த்தா ஆடி சீரை செய்யக்குள்ளையும் மனுஷன் ஆடி போயிடணும் போல. அப்புறம் என்னடி செய்யறது? பொட்டை பிள்ளைய பார்த்தோம்னா எல்லாத்தையும் பார்த்துட்டே ஆகணும். கஷ்டம் நஷ்டம் அம்புட்டையும் தாங்கிட்டே ஆகணும். அது கல்யாணம் கட்டி கொடுக்கணும், ஆடி சீரை செய்யணும், தலை பொம்பளை செய்யணும். அது இல்லாம பிள்ளை மாசம் ஆயிடுச்சுன்னா கொண்டு வந்து கட்டி சோறு கட்டணும். அந்த பிள்ளை வந்துச்சுன்னா அதுக்கு சங்கிலி கொடி கொலுசு எல்லாம் எடுத்து போடணும். அப்புறம் அதுக்கு காது குத்தணும், அதுக்கு சீரை செய்யணும். அது சடங்கு வச்சா அதுக்கு சீரை செய்யணும். அப்புறம் அது கல்யாணம் வச்சா தாய் மாமி மாலைன்னு கொண்டு போய் போடணும். அப்போ ஒரு நகை நட்டு செய்யணும். வரிசையா செஞ்சுக்கிட்டே இருக்கணும். பிள்ளைய கட்டி கொடுத்தோம்னா அந்த பிள்ளைய கட்டி கொடுத்தா அந்த பிள்ளைய கட்டி கொடுக்குற, அது பிள்ளையோட பிள்ளைய கட்டி கொடுக்குற வரைக்கும் நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கணும். வேற என்ன செய்ய?
ஆமாக்கா, அப்புறம் என்ன செய்யறது? அதோட மட்டுமா நிக்குது? பொண்ணை கட்டி கொடுத்து அந்த பொண்ணு போய் சேர்ற வரைக்கும் எல்லாத்தையும் திறந்து விட்டுக்காரங்க தான் செய்ய வேண்டியது இருக்கு. தூக்கி போடுறது கூட கோடி துணி பிறந்த வீட்டுல வாங்கி தர வேண்டியது இருக்கு. என்ன செய்ய? அப்படி இருக்கு பொம்பளை பிள்ளைய தலையெழுத்து. வேற என்ன பண்றது? எல்லா இடத்துலயும் அப்படிலாம் இல்லம்மா, அதெல்லாம் கிடையாது. எல்லாரும் ஒரு நல்ல மனசாரா இருந்தா அப்படிலாம் செய்ய மாட்டாங்க. இப்ப ஆத்தா அப்பா அண்ணன் தம்பி இருந்தா செய்வாங்க. இல்லாத பொம்பளை பிள்ளை என்ன செய்ய முடியும்? யார் செய்வா? புருஷங்காரது எல்லாம் செய்யணும், மாமியார் வீட்டுல எல்லாத்தையும் செய்யணும். அனுசரிச்சு போறவங்க அனுசரிச்சு போயிருவாங்க. சிலவ சட்டமா உங்க அப்பா வீட்டதையும் செய்யணும் அப்படின்னு சொல்லி சட்டமா பேசி வாங்குறவங்க வாங்குவாங்க. நல்ல மனுஷர்கள் இருக்கத்தையும் செய்யறாங்க ஊர்வலத்துல. எங்கக்கா அப்படி மனுஷ மக்கள் எல்லாம் பாக்குறது ரொம்ப அபூர்வமா அவ்வளவு இருக்கு. ஏண்டி என் வீட்டுக்காரல அப்படித்தான் இருக்காரு. நாங்களாம் லவ் மேரேஜ் பண்ணிட்டு போனோம். யார் உடி திம்பிட்டுனால பேசுவார்த்து இல்லாம இருந்தோம். எனக்கெல்லாம் எந்த சீரை செஞ்சாங்க எங்க வீட்டுல? ஒரு சேலத்து நின்று எடுத்து கொடுத்தது இது வரைக்கும். எங்க வீட்டுக்காரல எதையும் என்னை கேட்டு டாக்ஸ்ல பண்ணாரு. எந்த டாக்ஸும் பண்ண மாட்டாரு. எதுவுமே கேட்டது கிடையாது. என்ன அம்பு சந்தோஷமா வச்சிருந்தாரு. அப்படி மனுஷங்க இருக்கத்தானே செய்யறாங்க. ஆமாக்கா, நீ சொல்றது என்னமோ உண்மைதான். உனக்கும் உன் தங்கச்சிக்கு மாதிரி புருஷன் யாருக்கு வைக்காது. 2 பேத்துக்குமே நல்ல மனுஷனா வச்சிருக்காங்க. உங்க அம்மா தவம் பண்ணிருப்பாங்க போல. மட்டன் ரேச்சுக்கா வாங்கிட்டு போலாம்க்கா. சரிடி, நான் வாங்கிட்டு போய் வேலையை பாக்குறேன். பிள்ளைகளுக்கு போய் குளிச்சுட்டு புது துணியை போட சொல்லணும். அதோட தூங்கி கிடக்குங்க. போய் நாங்க வேலையை பாக்குறோம். ஏண்டி உன்னை பார்த்துட்டு உங்க மேம் என்ன சொன்னாப்ல, என்ன பேசினாப்ல, நல்லா என்னம்மா இப்ப வந்து என்ன செய்யறேன்னு? பேசினாரப்பா. ஏன் தனியா வந்திருக்காரு, உங்க அம்மா அப்பா வரலையா அப்படின்னு சொல்லி கேட்டாரு. இல்ல மாமா, நான் மட்டும் தான் வந்தேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். வேற ஒன்றும் சொல்ல, நல்லா தான் பேசினாரு. நல்ல அக்கறையா விசாரிப்பாப்ல, என்ன தனியா வந்திருக்க, கூட ஆள் வரலையான்னு பெரிய அக்கறைக்காரர் அவரு. எப்பத்தா நேரத்தே காட்டி மாமா வரேன்னு சொல்லிச்சு ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போறதுக்கு. அப்புறம் வரல இன்னும். நான் எப்போ வருவேன் அதை பார்க்கலாம் ஆசையா இருக்கேன். வரவே மாட்டேனுது. அவன் பொண்டாட்டி மயக்கத்துல தெரியுமியா? அவனுக்கு வர மனசு இருக்குமா? நேத்து உங்க அத்தை வர சொன்னால, ஏன் வரல? பாக்கியா ஐயா பாக்கியா, என்னங்கம்மா கூப்பிட்டீங்களா? ஏண்டி நேத்தே ஆஸ்பத்திரிக்கு போகணும்னு சொல்லி உன் மானம் வர சொன்னீங்க, இன்னும் கூட வராம இருக்கியா? போன் போட்டு கேட்டு என்ன ஏதுன்னு? இல்லம்மா போடல, தூங்கிருப்பியான். அவன் இங்கே லாட்டாதே எழுந்திருப்பியான். நீ மாமியா வீட்டுல போய் சொல்லவா வேணும்? அவளுக்கு சும்மாவே மருமான தொட்டில விட்டு ஆட்டிட்டு திரிவாளுங்க. தாங்குவாளுங்க. தூங்குப்பா சாப்பிடு பண்ணுவாளுங்க. அவன் பாட்டில் தூங்கிருப்பியான். கொஞ்ச நேரம் கழிச்சு போன போடுவோம். அப்புறம் செய்ய எங்க உங்க வீட்டுக்கார ஆளை காணா, எங்க போயிட்டாரு? அவர் கறி எடுக்க போயிருக்காருமா. இன்னைக்கு என்ன அடியே, இன்னைக்கு புதன்கிழமையா? அதையும் கறி எடுக்க போயிட்டாப்லையா காலையிலேயும்? அதை உன்னை தாண்டி உங்க வீட்டுக்காரர் கரெக்டா செய்யறாரு. ஏமா இன்னைக்கு புதன்கிழமை மட்டும் இல்லம்மா, இன்னைக்கு ஆடி ஒண்ணும் இல்ல. அதனால எந்திரிச்சு காலையிலே போயிட்டாரு. அப்படியே காலையிலே போயிட்டாரு. கூட்டமா இருக்குண்டு. என்னடி சொல்ற? இன்னைக்கு ஆடியா? நான் மறந்தே போனேன். எனக்கு யாருமே இல்லையே இன்னைக்கு ஆடி வருக்குதுன்னு. இன்னைக்கு தலை ஆடுறி உன் மகனுக்கு. என்ன கொஞ்சம் அமந்திகாரி அதே நாத்துனா என்ன சீரு ஒண்ணு கொண்டு கொள்ள அமைதியா கமுக்கமா இருக்காளே மாப்பிளை வீட்டோட வச்சுக்கிட்டு. அதே நேற்று வராம இருந்திருக்கியா? குண்டாடி சொல்லியிருக்கா நாளைக்கு ஆடி நீங்க போகாதீங்க பண்றப்பா போல இருக்கு. அவனுக்கு அவனை பேரை மட்டும் சொல்லாம பேசாம கமுக்கமா இருந்துக்கிட்டியா பத்தியாடியே? அட ஆமாமா, நானும் மறந்தே போனேன். இன்னைக்கு சொன்ன மாதிரி அவனுக்கு தலை ஆடி இல்லாம கார்த்திக்கு. எனக்கு தியாகங்கிறது இல்லாம போயிடுச்சு. அடடா, தெரிஞ்சுட்ட காலையிலேயே ரவுண்டு குட்டிருப்பேன் மாப்பிளைய. இப்ப என்ன மாசமா போச்சு? இப்ப கறி வாங்கி வருவாப்பிள்ளையில சும்மா விடாத. என்ன தங்கச்சி காரிக்கு ஒண்ணும் தெரியாதாக்கும்? மத்ததெல்லாம் யாவை வச்சிருக்கா நினைப்புக்கு. இன்னைக்கு தலை ஆடி மகளுக்கு சீர் செய்யணும் ஒண்ணும் தெரியாதாக்கும்? கமுக்கமா இதுக்கு தாண்டி மகளை கொண்டு போய் வீட்டுல வச்சிருக்கா. கேட்டா என்னன்னா என் மகள் ரெஸ்ட்ல இருக்கான்னு தூக்கி போய் வீட்டுல வச்சிருக்கா. உஷாரான ஆளு. இங்க இருந்தா சீர் ஒண்ணு செய்யணும்ல, அதனால மகளை கொண்டு போய் வீட்டுல வச்சுக்கிட்டா. வரமான ஆள் குந்தாணி ஆத்து. இருக்கட்டும். இன்னைக்கு இந்த மனசை வரட்டும். இன்னைக்கு 2ல 1 பார்க்காம விட மாட்டேன் நானு. வந்ததே வந்த ஒட்டி போட்டு எடுத்துருக்கலாம்ல. டீயும் போடாம ஒண்ணும் போடாம கையை வச்சுக்கிட்டு வர. ஆமாடி, நீ அத்தைக்கு வந்து ஒத்தாசையா இருப்பான்னு சொல்லி உடனே வர வச்சா நீ என்னைய வேலை வாங்குற. உன் மாமே இருக்கும்போது இப்பெல்லாம் பேசி வச்சிடாத. அந்த ஆள் அப்படித்தான், இப்படி கிடைச்சா போதும் அப்படி நூல் பிடிச்சி பேசுவார். அப்படியே தங்கச்சி மகா இருந்தா இப்படி சொல்லுமா வைக்குமா அப்படின்ட்டுவாரு. அத்தை, நான் உனக்கு ஒத்தாசையா தான் வந்திருக்கேன். நீ ஆக்கிற சாப்பாடெல்லாம் சாப்பிட்டு டேஸ்ட் பார்த்து சொல்றேன்ல. இதுக்கு மேல என்ன ஒத்தாசை பண்ண முடியும்? நானு இதுதான் நான் வீட்டுல செய்வேன். அம்மா நீ எந்த வேலையுமே செய்ய சொல்ல மாட்டாங்க. என் அண்ணனுக்கு பிள்ளை வந்திருக்காரு. எப்படி கொஞ்சம் நாள் அத்தண்டு கொஞ்சம் உதவி செய்வோம் அப்போ இல்லாம இதுக்கப்புறம் கொஞ்சம் வேலையை பழகிடியே. உடனே கூட்டுக்கு வந்ததுக்கு என் மானத்தை வாங்கிடாத. ட்ரை பண்றேன் அத்தை, டோன்ட் வரி. பாக்கியா இந்த மட்டனே வேலையை பாரு. என்ன ஹரி, செம்பிளி ஆட்டு தெரியா விளையாட்டு தெரியா? எல்லா வெள்ளாட்டம் கறிதான். நல்ல இலையும் தலையுமா சாப்பிட்டு நல்லா மூலிகை இலைகளும் சாப்பிட்டு வளர்ந்த ஆடு. நல்ல ஆடு சட்டிலேயே வேக போட்டு வையே. குக்கர்ல போட்டு சத்து ஊற மூடி ஒட்டிக்கிருமான்னு சொல்லி விட்டாப்புல. நல்லா வேக போட்டு தண்ணி எடுத்து குடி. நீ குடி, உங்க அம்மாவை குடி. நல்லா குடிச்சு புட்டு நல்லா தைரியமா தெம்பா பேசுங்க. சொன்னாலும் நீ தெம்பா பேசுறது நின்றுக்கிறீங்க. நானே நீங்க என்ன சொல்றது? ஏங்க இன்னைக்கு என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? இன்னைக்கு தலை அடி நம்ம மகனுக்கு. உங்க தங்கச்சி யாரி பேசாம உமுனா கோட்டை மாதிரி வீட்டுல உட்காந்துருக்காளே. தலை அடிக்கு வந்து சீர் செய்யணும் தெரிய வேணாமா? இப்ப என்ன குடியா மூழ்கி போச்சு? சீர் செய்யாம எங்க நாட்டை கடந்து ஓடி போயிட்டாங்களா தங்கச்சி வீட்டாளுங்க? செய்வாங்க. அந்த பிள்ளை மாசமா இருக்கு, அவங்க வீட்டுல இருக்கு, மெதுவா வந்து கொடுப்பாங்க. ஏன் ஆடி மாசம் பிறந்த நிமிடம் கொண்டு வந்து இறக்கிற மாதிரி சீரை இப்ப அதை வச்சுட்டு ஜோராக்க போறியா? வீட்டுல பாத்திரம் ஒன்றுமே இல்லையா? தெரியாம தான் கேக்குறேன். ஆட்டியும் கிடக்க மாட்டாங்க, வீட்டையும் கிடக்க மாட்டாங்க. நான் அப்படி ஒன்றும் சொல்ல வரல. ஒரு வரமுறை இருக்கு. எதாவது எப்பப்ப செய்யணுமோ அதாவது அப்பப்ப கரெக்டான நேரத்தில் செஞ்சு ஆகணும். 4 பேர் அக்கம் பக்கத்தில் கேட்க மாட்டாங்களா? எங்க உங்க மருமகளுக்கு ஆடிச்சிரு கொண்டு வரலையா? கொண்டு வரேன். யாருக்கு அசிங்கம்? எனக்கு அசிங்கம், உனக்கு அசிங்கம். தங்கச்சி வீட்டுல சம்பந்தம் பண்ணியா ஒரு ஆடிச்சிரு கூட கொண்டீங்கன்னா ஆளுங்கன்னா பேரிங்கான்னு உனக்கு எங்க பேசுவாங்க, என்னவா பேசுவாங்க? என்னைய பேசட்டும், என்கிட்ட வந்து கேட்கட்டும். நான் பேசிக்கிறேன், உங்களுக்கு பதில் சொல்லிக்கிறேன். இவன் ஜோலியை பார்த்துக்கிட்டு போய் கறியை போட்டு குழம்பு வைக்கிற வழியை பாரு போ. பாக்கியா நீ போய் வேலையை பாரு. நமக்கு என்ன யார் சந்திச்சிருச்சா? நமக்கு என்ன 4 பேர் வாத்து 3 பேர் வச்சு கருத்து போட்டு மூஞ்சில நமக்கு என்ன வந்துச்சு? யாருக்கு பிறகு இங்க என்ன நடந்து வச்சு என்ன நடந்து வச்சுன்றேன். உங்க அம்மா வார்த்தை இறந்து வச்சு சொல்லு. தேவையில்லாம வாய்விட வேணான்னு சொல்லு.
ஆமா ஆமா, உங்களுக்கு எதுவுமே எங்க அம்மா பேசக்கூடாது. அவங்க பொண்ணை கொடுத்தவங்க நாலு ஒண்ணு சொல்லத்தையும் செய்வாங்க. அதுக்காண்டி அவங்க எதுவும் சொல்லாம இருந்துருவாங்களா? இப்போ உங்க தங்கச்சி பொண்ணை கொடுத்துருக்க அந்த வீட்டுல எதுவும் பேசாமையா இருக்கா? எதனால ஒண்ணு கேட்கறல்ல? அதே மாதிரி எங்க அம்மாவும் அவங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்கு. என் சம்மந்தப்பட்ட எல்லா அதுக்கும் அவங்க பேசத்தையும் செய்வாங்க. அவங்கள பேசக்கூடாது நீங்க சொல்லக்கூடாது. உங்க அம்மா பேசுவாங்கல்ல, பொண்ணை கொடுத்தவங்க 4 ஒண்ணு 41 கூட பேசிட்டு வேணான்னு சொல்லல. இதே மாதிரிதான் என் தங்கச்சி இங்க வந்து உட்காந்துக்கிட்டு சட்டம் பேசும். அப்ப என்ன செய்வ? அந்த பிள்ளை பொண்ணை கொடுத்துருக்கல இந்த வீட்டுல, அந்த பிள்ளை உட்காந்துட்டு வீட்டோட உட்காந்துக்கிட்டு உன்னை சட்டம் பண்ணிக்கிட்டு நீ சும்மா இருப்பியா? ஏத்த மாமா கூட சும்மா ஆர்கியூ பண்ணிக்கிட்டு இருக்க. போத்த போய் மட்டன் குழம்பு வை, சாப்பிடுவோம். இட்லி சுடு. நல்லா சொல்லுமா உங்க அத்தைக்கு நீ சொன்னாதான் கூறு ஏறும் போல இருக்கு. அதெல்லாம் வேற வழிக்கு சோறு விட மாட்டேங்கிறா. இவளை என்னைக்கு கட்டிக்கு வந்தோன்னா அன்னைக்கு இருந்தே டயத்துக்கு சாப்பிட முடியல என்னால. இதே எங்க அம்மாவே உருமாடு இருக்கு போய் கொஞ்சம் சோத்தாக்கி வைக்கிது. காலை சாப்பாடு 12 மணிக்கு தர்றா, மத்தியான சாப்பாடு 4 மணிக்கு தர்றா, நைட் சாப்பாடு 11:30 தர்றா. இப்படி சாப்பிட்ட என்னத்துக்கு ஆகுறது? நீ நேரம் உங்க அத்தை கொஞ்சம் அறிவுரை சொல்லுமா. மாமா நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க, நான் வந்துட்டேல, நான் பாத்துக்கிறேன். என்னால நேரத்துக்கு சாப்பிடாம இருக்க முடியாது மாமா. வயிறு பசி கிள்ளிரும். எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் மாமா, நீங்க கவலைப்படாம இருங்க. சூப்பர்மா சூப்பர். சாடிக்கேத்த மூடிமா. உங்க அத்தைக்கேத்த மருமக நீதாம்மா. நீ வந்தது எனக்கு சந்தோஷம்மா. அவளுக்கு சந்தோஷமோ இல்லையோ நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். போதும் போதும் நீ பாட்டுங்க. நான் ஜோராகி போடாமதே எத்தனை நாளா உடம்பு குழந்தை போய் கிடக்கீங்களாக்கும். நான் கல்யாணம் முடிக்கிறப்ப கீரிப்பில் எனக்கு பூண்ட உள்ளே இருந்தீங்க. இப்ப அப்படியா இருக்கீங்க? ஆள் கணத்து போய் கிடக்குறீங்க. எல்லாம் என் சாப்பாடு, நான் கொடுத்த சாப்பாடுனே. நீ கூடதான் வாக்கப்பட்டு வரப்போ ஒடிச்சா ஒடிகிற மாதிரி தட்டக்குச்சி மாதிரி இருந்த. இப்ப இங்க வந்து நல்லா தின்னு கொழுத்து போய் இந்த இப்ப என்னை எதிர்த்து பேசுற அளவுக்கு வளர்ந்து போயிட்டீல. ஆள் நல்லா கும்முன்னு. ஆமா ஆமா, என் வீட்டுல என் மகளுக்கு சோறு விடாம வச்சிருந்தேன். கல்யாணத்துக்கு முன்னாடி பொண்ணுங்க சிக்குன்னு ஒல்லியா இருக்கணும், அப்படி உடம்பாவ மெயின்டைன் பண்ணிட்டு வந்தா கல்யாணத்துக்கு அப்புறம் அதே மாதிரி இருக்க முடியுமா? ஒரு பிள்ளை ஒட்டி பிறந்ததுக்கு அப்புறம் உடம்பு வைக்கத்தையும் செய்யும் பொம்பளைகளுக்கு. ஆமா ஆமா, அப்படியே சோற ஆக்கி போட்டுட்டாலும் ஒரு சுடுதண்ணி வைக்க கூட தெரியலன்னா இது சோற ஆக்கி போட்டுச்சான் மகளுக்கு. நான் பேசிட்டே இருக்கேன், நீங்க வாட்டி போய்க்கே இருந்தா என்னங்க அர்த்தம்? சீருக்கு என்ன பதில் சொல்லிட்டு போங்க. தங்கச்சி போன போட்டு பேசுங்க. என்னடி உனக்கு பிரச்சனை? உனக்கு சீர் தானே, சீர் உனக்கு வந்து சேரும். பேசாம அமைதியா வாய முடிக்க போய் வேலையை பாரு போ. காத்தியாடியே எம்பிட்டு பட்டப்பா பேசிட்டு போறாப்லன்னு நீ சீர் மட்டும் வராம இருக்கட்டும், அப்புறம் இருக்கு. அதெல்லாம் தங்கச்சி ஒண்ணு சொன்னா பொறுக்க மாட்டாப்ல, அப்படியே ஓசாரத்துக்கு புஞ்சிக்கிட்டு வருவாப்ல. இருக்கட்டும் இன்னைக்கு முழுக்க பாப்போம். சீர் மட்டும் வந்து வராம மட்டும் இருக்கட்டும். வீட்டுல போய் கிழிச்சுட்டு வந்துட மாட்டாப்ல. மாமியார் எங்க இருக்கா? அங்கதான் இருக்காளா? அது கோயிலா சுத்தத்துல எத்தனை நாள் சீமையில அதை பேத்தி மாசம் ஆயிட்டானு. நான் அந்த கோயிலுக்கு வேண்டியிருக்கேன், இந்த கோயில் வேண்டியிருக்கேன், கோயிலா தெரிஞ்சுக்கிருக்கு. எத்த நேரமாய்க்கே இருக்குத்த. போத்த சீக்கிரமா போய் குழம்பு வச்சு இட்லியை சுடுத்த சாப்பிடறதுக்கு. வயிறு பசிக்குதுத்த. இவ ஒரு திணி மூட்டை, சரியான திணி மூட்டையா இருக்கா. நான் என்னமோ பெரிய புத்திசாலி பிள்ளை படிச்சிருக்காளே நினைச்ச, எப்ப பார்த்தாலும் திங்கிறதுலயே தான் இருக்கா. இறுதி போய் வைக்கிறேன். எதுக்குமா வர சொன்னீங்க? என்னம்மா இப்படி கேக்குற? இன்னைக்கு என்ன நாள்னு தெரியலையா? தெரியல, இன்னைக்கு என்ன நாள்? மாப்பிள்ளைக்கு பாவம் வந்து கம்ப்யூட்டரை பார்த்தா உலகமே மறந்து போகுது. கம்ப்யூட்டர்லயே இருக்காரு, அவருக்கு எப்படி தெரியும்? ஆமா நெசமாவே தெரியல மாமா, என்ன சொல்றீங்கன்னு. அட என்ன பிள்ளைகளா இது தெரியலையா? இந்த காலத்து பிள்ளைகளுக்கு ஒன்னும் தெரிய மாட்டேங்குது. ஆடி போனா ஆவணி, அவ ஆள மயக்கும் தாவணி, கண்ணால பார்த்தா போதும் நீதான் களிமாமணி, ஆடி போனா ஆவணி. என்ன சொல்றாங்க அந்த பாட்டி? எதுக்கு பாட்டி இப்ப சம்மந்தம் இல்லாம பாட்டு பாடுறீங்க? அட இன்னுமாமா தெரியல? என்னமா நீங்க 2 பேரும் புருஷன் முன்னாடி டியூப் லைட் இருக்கீங்க. ஆடிமா ஆடி, உங்களுக்கு இன்னைக்கு தலை ஆடி. ஓ அப்படியா? இன்னைக்கு எங்களுக்கு தலை ஆடியா? உண்மையிலே மறந்தே போச்சுங்க. ஆமா பகாட்டி, அதுக்கு தான் உங்களுக்கு 2 பேத்துக்கும் புது துணி எடுத்து அலசி வச்சிருக்கேன். ஏன்னா பாருங்க மாசமா இருக்கால, புதுசு போடக்கூடாது. எடுத்துட்டு வந்து ஒரு தடவை அலசிட்டு 2 பேத்துக்குமேவும் இந்தாங்க இதை போய் போட்டுக்கிட்டு ரெடி ஆயிட்டு வாங்க. சாப்பாடு ரெடி பண்ணிக்கிருக்கோம், சாப்பிடுவீங்க. ஆமா ஆமா, சீக்கிரமா போய் குளிச்சு புது துணியை போட்டு ரெடி ஆயிட்டு வாங்க. நீங்க சாப்பிட்டதுக்கு அப்புறம் நாங்க சாப்பிட முடியும். ஏன்னா இன்னைக்கு நீங்க தானே ஹீரோ ஹீரோயின் தலை அடிக்கி. ஏன் நாங்க தான் ஃபர்ஸ்ட் சாப்பிடணுமா? நீங்க சாப்பிடுங்க, நாங்க அப்புறமா சாப்பிட்டுக்கிறோம். ஆமாடி பாருமே, தலை ஆடினாலே மாப்பிள்ளையும் பொண்ணு தானே ஹீரோ ஹீரோயின். பரமே, இன்னைக்கு நமக்கு தலை ஆடி மாமன் சொல்றதெல்லாம் கேட்கணும், புரியுதா? ஆமா, சும்மாவே தலையில ஆடுவீங்க. இன்னைக்கு தலை ஆடின்னு வேற சொல்லிட்டாங்க. என்ன ஆட்டம் ஆட போறீங்களோ தெரியல. சரி இந்தாமா பாருமே, இந்த திரும்பி வாங்கிட்டு போய் மாட்டிக்கிட்டு வாங்க. அம்மா எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்கம்மா. ஏமா அதெல்லாம் ஒண்ணு வேண்டாமா. மாசமா இருக்க பிள்ளைக்கு எல்லாம் குனிய கூடாது. எங்க ஆசீர்வாதம் எப்பயுமே உங்களுக்கு இருக்கும். நீங்க நல்லா இருப்பீங்க 2 பேரும் காசுக்கு குழந்தை குட்டியோட. அத்த பரம் தானே மாசமா இருக்கா, நான் ஒண்ணும் மாசமா இல்லையில. அவளுக்கு சேர்த்து நான் காலையில் விழுகிறேன், எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க. அத்த மாமா ஆசீர்வாதம் பண்ணுங்க, 2 பேரும் நல்லா இருக்கணும்னு சொல்லி. ஏப்பா எந்திரிப்பா மாப்பிள்ள, நீங்க என்னப்பா சும்மா அதெல்லாம் மனசுல மரியாதை இருந்தா போதும். அதுக்காண்டி இப்படி காலையில அவளுக்கு ஆசையம் இல்லை. 2 பேரும் நல்லா இருப்பீங்க எப்பயுமே இதே மாதிரி சந்தோஷமா பிள்ளை குட்டியோட நல்லா இருக்கணும். மாப்பிள்ள என்ன பாக்கடல்ல பள்ளி கொண்ட பெருமாள் மாதிரில படுத்து கிடக்காரு. ஆசீர்வாதம் அவங்க சொன்னா சரியான ஆளா இருப்பாப்ல ஒழிய. சரியான ஐஸ் மண்ணே. அப்படியே அத்தை மாமாவை எப்படி ஐஸ் வைக்கிறாருன்னு பாரு. சரியான ஆளு நம்ம மாமா. பரவாயில்லப்பா தம்பி, நீ நல்ல மரியாதையான பயிலா இருக்க. உங்க அக்காளுக்கு உனைய மாதிரி சுட்டு போட்டாலும் வராது. கல்யாணம் ஆன இத்தனை வருஷத்துல ஒரு நாள் கூட எங்க ஆள்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினதே இல்லை. உங்க அக்கா உனைய மாதிரி இருந்தா சூப்பரா இருக்கும்பா. அது ஒண்ணும் இல்ல, நான் எங்க அப்பா மாதிரி, அவ எங்க அம்மா மாதிரி. சரி மாமா, நாங்க போய் குளிச்சுட்டு ட்ரெஸ் மாத்திட்டு வரோம். நம்ம மருமகளுக்குலாம் ஆடி சீரே செஞ்சது இல்லையே. நம்ம ஏன் இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணணும்? ரொம்ப வருஷம் கழிச்சு இப்போ நம்ம சம்மந்தி கூட பேசியிருக்கோம். பேசாம நம்ம சம்மந்திக்கு போனா போட்டு ஆடிச்சீர் செய்ய சொல்லுவோமா? அவங்க மகளுக்கு இன்னும் ஒரு நாள் கூட ஆடிச்சீரும் செய்யல, பூடிச்சீரும் செய்யல. அங்கிட்டு வசதி வாய்ப்பு இருக்கு. எதுக்கு நம்ம சும்மா விடணும் வாய்ப்பை? போன போட்டுற வேண்டியதான் சம்மந்திக்கு. ஏங்க நீங்க போய் கொள்ளையில இலைய எடுத்துக்குவாங்க. சாப்பாடு ரெடி ஆகிட்டு இருக்கு. நான் அக்கா வேலையை பார்த்துட்டு இருக்கேன். போய் இலைய வாழை எடுத்துட்டு வந்தீங்கன்னா மாப்பிள்ளைங்க பொண்ணுக்கு சாப்பாடை போட்டுருவோம். சரி எங்கம்மா, அவர் தாங்கம்மா வீட்டுக்காரர் என்ன கிளம்பிட்டாரா, வராரா இல்லையா?
அக்கா போன் போட்டுருக்கு வரேன்னு சொல்லியிருக்காரு. நீங்க போய் இலைய அறுத்துவாங்க. அப்புறம் எல்லாம் மாப்பிளை பொண்ணுக்கு சாப்பாடை போட்டு அப்புறம் ரெஸ்ட் எடுக்கட்டும். நம்ம போய் சீரை போய் கொடுத்துட்டு வந்துருவோம். அண்ணன் வீட்டுல போய் எல்லாரும் போய் அக்கா நீங்க நான் மாமா எல்லாரும் போயிட்டு வந்துருவோம். ராசம் வண்டி கூட்டிட்டு போவோம். ஏமா ஆடிச்சு கொண்டு போய் கொடுக்க போறீங்களா உங்க அண்ணன் வீட்டுக்கு? நானும் வரேன். வாங்கம்மா நீங்க வரதுனா வாங்கம்மா போவோம். எல்லாரும் சேர்ந்து போயிட்டு வருவோம். சரிங்கம்மா நான் போய் இலைய எடுத்து வந்துடுறேன். ஆடிச்சீர் கொண்டு போய் கொடுக்குற இடத்துல நம்மளும் ஆடிச்சீரை கேட்டு வாங்கிடணும். சம்மந்திட்ட விட்டுறக்கூடாது. ஹாய் வீடியோ பக்க சகோதர சகோதரிகளே அனைவருக்கும் காலை வணக்கங்க. இன்று தலாடி கொண்டாடும் அனைத்து புதுமண தம்பதியர்களுக்கும் எங்கள் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோங்க. அப்புறம் இன்று பிறந்தநாள் காணும் ஆனந்தி சகோதரி அவங்களுக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். நீங்க இன்றும் போல என்றும் சீரும் சிறப்புமா சந்தோஷமா இருக்கணுங்க. ஹாய் சகோதர சகோதரிகளே எல்லாருக்கும்